Yeah, start பண்ணுங்கம்மா. ஆமாட்டா. ததஸ்ஸ மூர்க்கः சம்பிராந்தः அஸ்த்யாரோஹ்யः அபியதாத் யதி ஜானாசி தர்ஹி ஒழுங்கா படிங்க. ததः स மூர்க்கः சம்பிராந்தோ சம்பிராந்தः அஸ்த்யாரோஹ்யः அபியதாத் யதி ஜானாசி. இருங்க ஒரு நிமிஷம். அதுல சேர்த்து படிங்கோ. அஸ்த்யாரோஹ மத்யதாத் மப்யதாத் ஹஸ்தியாரோகம் அபியதாத். அப்போ ஹஸ்தியாரோக இங்கேன்னு வரும். ரோஹன் தன்மத்தா சாரி மத்தா அஸ்த்யாரோகம் அபியதாத் மத்தா. அவ்வளவுதான். ஓகே ஏக் மத்தா. யதி ஜானாசி தர்ஹி சீக்கிரம் கிமபி கீதம் பட. பின்னர் அந்த மூடன் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்த யானைப்பாகனிடம் கூறினான், உனக்கு ஏதாவது பாட்டு பாட தெரிந்தால் உடனே பாடு, இல்லைன்னா படி. அந்த மாதிரி எழுதியிருக்கேன் மத்தா. பாடு பாடு கீதம் பட. தச்சக தத்து பிளஸ் தசில் பிரயோகம் மத்தா. சஹ வந்து தகாராந்த புல்லிங்க. தத்து பிளஸ் தசில் பிரயோகம் ஓகே, பட் வாட் இட் இஸ்? Is it a nama padam? It is a kriya padam? It is an avyaya? That you have to say, right? Amma mata. It's an avyayam, right? Avyayam. Yes, yes. Okay, அது சொல்லணுமா? Okay, okay. அந்த ஃபார்ம் பண்ணறதெல்லாம் அப்புறமா சொல்லுங்க. Okay, okay. It is அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அப்புறமா. ஓகே 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 மாதா. சஹ விசர்கஸ்ய லோபக சஹலமதா. சஹ வந்து தகாராந்த புல்லிங்க தத்சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். மூர்க்கः அகாராந்த புல்லிங்க மூர்க்க சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சம்பிராந்தக வந்து விசர்கஸ்ய உக்தம் அனந்தரம் குணம். சம்பிராந்தோ அகாராந்த புல்லிங்க சம்பிராந்த சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இந்த சம்பிராந்தக அஸ்தியாரோகம் அதுக்கு விசேஷமா வருது மாத்தா. அது கரெக்டா மாத்தா? அது சம்பிராந்தக மூர்க்கன்னு வருமா, இல்ல சம்பிராந்தக அஸ்தியாரோகம் என்ன விபக்தி சொல்லுங்க. தித்யா விபக்தியில வருது மாத்தா. சம்பிராந்தக என்னது? ஏகவச்சனத்துலதான் வருது. அப்போது அந்த முட்டாளுக்கு மூர்க்கக்கு தான் அது சம்பிராந்தக. சஹ சம்பிராந்தக மூர்க்கக. ஓகே ஓகே மாதா. அந்த கன்ஃபியூஸ்ட் குழப்பமடைந்த முட்டாள் மூர்க்கன். ஓகே மாதா. சம்பிராந்தக வந்து சம் பிளஸ் பிரம் தாத்து இக்த பிரத்யே மாதா. அஸ்தியாரோகம் அபியதாத். அஸ்தியாரோகம் வந்து அகாராந்த புல்லிங்க அஸ்தியாரோக சப்தக தித்யா விபக்தி ஏகவச்சனம். அபியதாத் வந்து அபி பிளஸ் தா பிளஸ் லுங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் மாதா. யதி தர்ஹி வந்து அவ்யயம். ஜானாசி வந்து ஞா தாத்து லட்லகார மத்தியம புருஷ ஏகவச்சனம் 9 PA. சீக்கிரம் வந்து அகாராந்த நபுன்சக்கலிங்கமா புல்லிங்கமா தெரியல மாத்தா. நபுன்சக்கலிங்கம்னு எழுதியிருக்கேன். அகாராந்த நபுன்சக்கலிங்க சீக்கிர சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். Actually, Shikram here is actually avyayam. Avyayam. It's an adverb, right? Okay, mata. கிமபி அவ்யயம். கீதம் வந்து அகாராந்த நபுன்சகலிங்க கீத சப்தக தித்யா விபக்தி ஏகவச்சனம். பட்ட வந்து பட்டு தாத்து லோட்லகார மத்தியம புருஷ ஏகவச்சனம். அந்த சீக்கிரம்ங்கிறது வந்து if you want to take it அப்படின்னா ஸ்விஃப்ட், அதாவது குவிக்லி அப்படின்னு சொல்லும்போது நபும்சகலிங்கமா எடுத்துட்டாலும் விபக்தி துத்தியா விபக்தியில தான் வரும். ஓகே, ஆமா. பிகாஸ் இட் பிகம்ஸ் adverb there. அது வந்து கிரியா விசேஷணமா தான் வருது. ஓகே, ஈவன் இஃப் யூ யூஸ் இட்
as like that, there are two things. You can either use it in an adverb. Most of the adverbs become avyayam. If ஓகே there are மாதா. some which are not avyayam also, you have to use it only priya visheshanamna, you have to use it in dvitiya only. Okay. ஓகே மாதா. மாதா ஒரு சின்ன டவுட் மாதா, அந்த அஸ்தியாரோக வந்து எந்த சமாசா வரும் மாதா? மகா, அதாவது யானை மேல. ஓகே. ஹஸ்தியாரோக அப்படின்னு சொல்லும் பொழுது a person who is sitting on, climbing on the horse, அப்படிதான் நீங்க பண்ணணும். அப்ப ஹஸ்தஸ்ய ஆரோகः ஆரோகன் வரும். ஓகே யஹ மாதா. கரோதி சஹ. It is not any satpurusha, it is actually a bahuvrihi only. Okay. ஓகே மாதா. இதெல்லாம் நீங்க இப்படி சொல்லலாம், ஆன் த எலிபென்ட். ஸோ இட் வில் பி, என்ன சொல்லுவோம் நம்ம அதுக்கு, என்ன பகுவிரீகி சொல்லுவோம், व्यधिकरण. ஹஸ்தே யஹ ஆரோகதி சஹ. ஓகே மாதா. நம்ம அதுல நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போமே. நம்ம என்ன சொல்லுவோம், தனுர் பாணியா, பாணவ் தனுஹு யஸ்ய சஹ. ஓகே மாதா. அப்படி சொல்லுவோம். அப்போ தனுர் பாணிகி அவரோட பேரு, தனுர் பாணி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது கோதண்ட பாணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா மாதா. ஹஸ்தே கோதண்டம் யஸ்ய சஹ. ஆனா இந்த இடத்துல வந்து ஹஸ்தே யஹ ஆரோகணம் கரோதி சஹ அப்படிதான் வரணும். ஓகே. ஆரோகதி ஆரோகணம் கரோதி சஹ யஹ சஹ. அதனால this will be a bahuvrihi only here. It cannot be tatpurusha. ஓகே மாதா. ஏன்னா நீங்க ஹஸ்தஸ்ய ஆரோகணம் கரோதி அப்படின்னு போட்டாலும் யஹ கரோதி சஹ, it is அன்ய பதம் only, no? ஆமா கரெக்ட் மாதா. பகுவிரீகி. Yes, Parvati madam, you wanted to say something? சாரி மாதா, இதுல மாத்திரம் தானே வேற விபக்தி வரும் இல்லையா, அந்த அதிகரணத்துல வரும்போது மாத்திரம். ஆமா, அது வியதிகரண. வெதிகரண வார்த்தை மாத்திரம் ரெண்டு, அதாவது சப்தமியும் வரும் இதுவும் வரும். அதுதான் ஓகே. அது சடனா எனக்கு ஒரு டவுட் வந்து, அதனால தான் கேட்டேன். சமாதிகரண ஒண்ணு வரும், தட் இஸ் சமான விபக்தி will be there. இங்க வந்து வெதிகரண. ஓகே ஓகே மாதா, தேங்க்ஸ். கண்டே காலக, நம்ம அந்த எக்ஸாம்பிள் கூட படிச்சிருக்கோம்ல, கண்டே காலக. அந்நிய பதம் சிவனை குறிக்கிறது. அந்த மாதிரி நிறைய அந்நிய பதமா தான் நீங்க இதை வந்து ஹஸ்தியாரோக அப்படிங்கறத எடுத்துக்கணும், பகுவிரீகியா தான் எடுத்துக்கணும். சோ இது வந்து இதுல ஒரு தாத்து வந்து ஐ வாண்டட் டு டாக் அபவுட் அபியதாத். அபியதாத் வந்து என்ன சொன்னேன், அபி பிளஸ் தா பிளஸ் லுங்குன்னு சொன்னேன் மாதா. ஆமா, அது கரெக்ட். பட் தா வந்து எந்த இது பார்த்தேலா? 3UA பார்த்தேன் மாதா. 3UA. ஓகே. சோ என்ன மீனிங்ல வருது அது? அது வந்து பேசுறது, டு டெல் அந்த மாதிரி வருது மாதா. ஏன்னா தாங்கிற தாத்து வந்து வாட் இஸ் த மீனிங்? ததாதி அதானே மாதா? ததாதி வந்து அந்த தா இல்ல இந்த இதுவும் ததாதி, அந்த இது வந்து ததாதி வரும். ஆனா இது வந்து டு நரிஷ், டு என்ன சொல்றது, நம்ம தாரணை. ஓகே. இப்ப தாரணை இதுல வந்து அபி வரும்போது the meaning changes entirely. இப்ப இங்க வந்து என்ன வருது அது மீனிங்? give அப்படின்னு வருது, சொல்றது. டு டெல் சாரி டு செட்னு வருது மாதா. சொல்லுறது. சோ பாருங்க, அந்த தாங்கிற தாத்து இஸ் டு நரிஷ், அந்த மாதிரி எல்லாம் தான் வருது. இப்ப தாரணம், டு என்ன சொல்றது, டு நரிஷ், டு வேர், தாரயதி நம்ம சொல்றோம் இல்லையா, டு ப்ரொடெக்ட் அந்த மாதிரி. ஆமா,
சோ அதெல்லாம் வரும்போது பூமி தரதி அப்படின்னு சொல்றோம். நம்மள ப்ரொவைட் பண்ணது, நம்மள என்ன சொல்றது, ஹோல்டு பண்ண, டு ஹோல்ட், தட் இஸ் த பெஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட். டு சப்போர்ட்னு வரலையா மத்த டு அது ஆக்சுவலா சப்போர்ட், டு சப்போர்ட், டு நரிஷ், டு ஹோல்ட், இதெல்லாம் தா. இது வந்து திருத்திய கணம். இது ஜுஹோத்யாதி ஜுஹோத்யாதி கணக்குல வருது. சோ இந்த இடத்துல இந்த தாங்கிற தாத்து அபிங்கிற உபசர்க்கத்தோட சேரும் பொழுது மீனிங் வந்து ரொம்பவே மாறிடுது. சம்பந்தமே இல்லாம செட்டுன்னு வருது. புரியுதா? ஆமாட்டா. தட் இஸ் ஒன் திங். அது தாத்து கோஷா பார்க்கும்பொழுதுதான் தெரியும். போன கிளாஸ்லயே நான் சொன்னேன், தாத்து கோஷா மட்டும் பார்த்தாதான் கரெக்டா வருது. ஆமா மாத்தா, பார்த்துதான் எழுதினேன் மாத்தா. ஓகே. No, you have written it correctly, but I just wanted to clarify it in the class. Yeah. So கீதம் பட்ட சொல்லுங்க. அடுத்து கானம் ஸ்ருத்வா கோப்யாகத்ய ஆவாம் இத்தக அவதாரையே இதி. யார் பாடலை கேட்டாலும் வந்து நாம் இருவர் இங்கிருந்து இறக்கி விட வேண்டும். அது இறக்கி விடக்கூடும். மே ஆல்சோ இஸ் விதிலிங் ஒன்லி. இறக்கி விடக்கூடும். ஓகே மாட்டா. அதாவது ஷுட்டு வந்து விதிலிங் தான், மேயும் விதிலிங் தான். அப்போ நீங்க வந்து இறக்கி கண்டிப்பா இறக்கி விடுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. இறக்கி விடக்கூடும் தான். நீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். ஓகே மாத்தா, கரெக்ட். ஓகே. கானம் வந்து அகாராந்த நபுன்சகலிங்க கான சப்தக தித்யா விபக்தி ஏகவச்சனம். ஸ்ருத்வா வந்து ஸ்ரூ தாத்து 1PA + த்வா பிரத்யேமதா. கோப்யாகத்ய கஹ அப்பி ஆகத்ய. கஹ அப்பி வந்து விசர்கஸ்ய உக்தம் அனந்தரம் குணம், அப்புறம் பூர்வ ரூப சந்தி மதா. அப்புறம் கஹ வந்து மகாராந்த புல்லிங்க கிம் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அப்பி பிளஸ் ஆகத்ய வந்து என் சந்தி அப்பியாகத்ய. அப்பி வந்து அவ்யயம். ஆகத்ய வந்து கம்தாத்து ஆங் பிளஸ் கம்தாத்து பிளஸ் ல்யப்ரத்யேமதா. அப்புறம் ஆவாம் இதி அவதாரயேத். ஆவாம் பிளஸ் இதி பிளஸ் அவதாரயேத் வந்து இது ஆவாம் இதி. அந்த இதி பிளஸ் ஆவாம் வந்து தகாராந்த த்ரிஷிலிங்கேஷு சமான அஸ்மத் சப்தக தித்யா விபக்தி த்விவச்சனம். இத்தக வந்து ஒரு நிமிஷம் என்ன சொன்னேன் மத்த ஆவாம் வந்து தகாராந்த த்ரிஷிலிங்கேஷு சமான அஸ்மத் சப்தக தித்யா விபக்தி த்விவச்சனம்னு இருக்கேன் மத்தா. தித்யா விபக்தி. ஓகே. நம் இருவரை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் மத்தா. நம்ம ஓகே ஓகே திருப்பி சொல்லுங்க. திருப்பி அது இத்தக சொல்லுங்க. இது மத்தா இந்த இத்தக வந்து இதம் பிளஸ் தசில் பிரத்யமதா தத்திதாந்த. இது வந்து நீங்க முதல்ல அது என்னதுன்னு சொல்லணுமா, அதை புரிஞ்சுக்கோங்க. இத்தக வந்து அவ்யயம் மத்தா. அத முதல்ல சொல்லுங்க. ஓகே 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 மத்தா. லாஸ்ட் டைம் ஆல்சோ எஸ் ஓகே மத்தா. ஷம்யதா மத்தா. இத்தக வந்து அவ்யயம். அப்புறம் இதம் பிளஸ் தசில் பிரத்ய. அவதாரியத் வந்து கிரியாபதம் அவ பிளஸ் த்ரூ தாத்து நிச் பிளஸ் விதிலிங்க பிரதம புருஷ ஏகவச்சனம் மத்தா. இறக்கி விடக்கூடும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி. கோபி ஆகத்ய கானம் ஸ்ருத்வா கோபி ஆகத்ய ஆவாம் இத்தக அவதாரயேத். அவ பிளஸ் த்ரு ருகாராந்த. ஓகே, ருகாராந்த இல்ல ருகாராந்த. இட் இஸ் தீர்க்க. ஆமா மத்தா. தரதி தரணி அந்த தாத்து. அப்புறம் நிச்சு விதி. யாராவது அந்த பாட்டை கேட்டுட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் இறக்கி விடக்கூடும். ஓகே ஓகே. Is anybody else going to read?
நமஸ்காரம் மாதா, நான் படிக்கிறேன் மாதா. ஓகே, படிங்க. பார்வதி ஹரியர். ம். ஏவம் தானோக்தः சஹ तेनोक्तः सः हस्त्यारोहस्तथा मधुरमगायत् यथा सः मूर्खः प्रहृष्टः रसेन करतालिकां दातुं प्रावर्तत. பிறகு சொன்னபடி as told, தேனோக்தகன as told, சொன்னபடி அந்த யானை பாகன் மதுரமான அந்த விதமான மதுரமான பாட்டை, இனிமையான பாட்டை பாடினான். உடனே அந்த மூர்க்கன் பிரகிருஷ்டக சந்தோஷமடைந்து கையை தட்டுவதற்காக கையை தட்டத் தொடங்கினான் அப்படின்னு மீனிங் எதிர்க்க மாட்டா. ஏவம் சொல்லட்டுமா மாத்தா? மீனிங் ஏவம் வந்து அவ்யயம். தேனோக்தக, தேன பிளஸ் உக்தக அப்படின்னு பிரியறது. தேன வந்து தகாராந்த நபும்சகலிங்க புல்லிங்கவா நபும்சகலிங்கவர் மாதிரி இல்ல மாத்தா, ரெண்டும் மேட்ச் பண்ணி வச்சுக்கேன். தத் சப்தஸ்ய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். உக்தக வந்து ப்ரூதாக்து இக்த பிரத்யை 2 US உக்தக. அதுல வந்து தேனோக்தக வந்து குணசந்தி வருது மாத்தா. தேன பிளஸ் உக்தக, ஸோ அந்த இடத்துல குணசந்தி வருது. தேனோக்தக வந்து ஆக்சுவலி இங்கிலீஷ்ல பார்த்தா as told, அதான சொன்னபடி அப்படின்னு தமிழ்ல இருக்கேன். as said by him, as said by him, as said by him. அதாவது இது திருத்தியா விபக்தி இல்லையா? அந்த லிங்கத்தை கேட்டேன். திருத்தியா மாதா, அப்ப இந்த லிங்கம் என்னது கேட்டேன் இல்லையா? அது புல்லிங்கம் தானே வரும். அதான் because தேனோக்தக as said by him, as said by him, அதனால புல்லிங்கம் தான். ஆக்சுவலி புல்லிங்கம் எழுதிட்டு ரவுண்ட் வேற பிராக்கெட்ல எழுதி. சஹ தகாராந்த புல்லிங்க தத் சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அண்ட் சஹ விசர்கஸ்ய லோபஹ ஹஸ்தியாரோஹ பிளஸ் ததா. அது வந்து அந்த இடத்துல ஹஸ்தியாரோஹ விசர்கஸ்ய சகாரமாறுது. ஹஸ்தியாரோஹ அது அகாராந்த புல்லிங்க ஹஸ்தியாரோஹ சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ததா அவ்யயம். மதுரம் காயத், மதுரம் பிளஸ் அகாயத் அப்படின்னு அது பிரிச்சிருக்கேன். மதுரம் வந்து அகார, அது வந்து ஆக்சுவலி மதுரம் ததா மதுரம் அது ரெண்டும் வந்து விசேஷ எப்படி நீங்க சென்டென்ஸை மாத்த முடியும் இல்லையா? அது வந்து ஹஸ்தாரோஹ ததா யதா யதா ததா இல்லையா மத்தா, அது ரெண்டும். யதா ஹஸ்தாரோஹ தேன உக்தஹ. अच्छा ओके. यथा हस्तारोहः मधुरं गायत्, मधुरम् अगायत् तथा सः अदावदु मूर्खः प्रहृष्टः रसेन करातालिकां दातुं प्रावर्तः அப்படினா. அப்ப அந்த மதுரம் ஓகே ததா வந்து அவ்யயம். மதுரம் வந்து அகாராந்த நபும்சகலிங்க மதுர சப்தஸ்ய என்ன விபக்தி வரும்? மதுரமாக, அதாவது இனிமையாக, பிரதமா விபக்தி மாதா இல்லையா? யதா யதா மதுரமாக தானே மாதா. யாரு மதுரம் அகாயத்னு போட்டாச்சுன்னா யாருக்கு சொல்றது? அந்த ஹஸ்தாரோஹ. அப்ப என்ன வரும்? மதுரம் द्वितीया विभक्ति अड्मा. ஓகே. பட் மீன்ஸ் அது வந்து ஒரு மதுரமாக பாடினான், இனிமையாக தானே வருது, அதனால எனக்கு so that is an adverb. I told you, no, kriya vishesha. okay, acha adverb. Okay, நீங்க மதுரம் adverb தான், correct. Okay mata, yes. You find out the difference between adverb and adjective. verb பத்தி சொல்றதுன்னா it is an adverb தான்.
मतलब क्रिया विशेषणम தான் இதுவும். क्रिया विशेषणम தான். क्रिया विशेषणम नित्यं द्वितीया विभक्त्याम् एव एव भवति. आगच्छति. आगच्छति. एतत् मनसि स्थापयन्तु. அவ்வளவுதான். निश्चयेन माता. ओके. द्वितीया विभक्ति. மதுரம் द्वितीया विभक्ति ஏகவச்சனம் மதுர சப்தம் அது. அகாயத் வந்து घै धातु 1 PA आंग उपसर्ग पूर्व घै धातु परस्मैपद्यां लङ् लकारे प्रथम पुरुष एकवचनम् अगायत्. यथा करेक्ट मता? यथा वंद अगेन अव्ययम सह वंद विसर्गस्य लोपः सह वंद तत्शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनं सह अदाद तकारान्त पुल्लिंग तत्शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनं मूर्खः अकारान्त पुल्लिंग मूर्ख शब्दस्य प्रथमा विभक्ति एकवचनं प्रहृष्टः அது வந்து பிரஹ்ருஷ்டஹ வந்து பிர பிளஸ் ஹிருஷ் தாத்து பிளஸ் இக்த பிரத்யமத. ஹிருஷ் வந்து 4 PS மீன்ஸ் அது வந்து திவாதிகணம். அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மாறுறது எப்படி வருதுன்னா பிரஹ்ருஷ்டஹ வந்து பிர பிளஸ் ஹிருஷ் பிளஸ் இக்த வரும்போது அது வந்து ஷ்டுத்வ சந்தியும் வருது அந்த இடத்துல. ஸோ அதனால அது பிரஹ்ருஷ்டஹன்னு ஆறுது. அகாராந்த புல்லிங்க பிரஹ்ருஷ்ட சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அப்படின்னு எழுதிருக்கு மாதா இதுல. நீங்க ஏன் வந்து இது வந்து ரெண்டு இதுலயும் வருதுமா? ரிஷ் வந்து ஏன் மாதா? ரிஷ் வந்து டிலைட்டட், டு பி டிலைட்டட். ஆமா இல்லையா அது அர்த்தம்? ஆமாமா. பட் நான் என்ன சொல்றேன்னா இட் இஸ் கமிங் இன் போத் கணாஸ். அச்சா இது நான் திவாதி 4 PS னு எழுதிருக்கேன். இன்னொரு கணம் பிரதமாலயும் வருது. ஓகே தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரியல. அச்சா புவாதிலயும் வருது அது. நான் பார்க்கலையா அது? ஆமா பட் இப்ப நீங்க சதுர்த்த கணா அப்படின்னு சொல்லும் பொழுது அது போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதுல இத்த பிரத்யா வந்து comes as ஹிருஷித. மாதா இந்த இடத்துல ஆக்சுவலி நான் பார்த்திருக்கேன். அதோட மீனிங் வந்து அச்சா பிரா மாறுமா? ஆக்சுவலி 1 UA வருது, பிரா டு டேக் அவே டு லீடுன்னு வருது. பட் திவாதியில தான் வந்து டு பி டிலைட்டட் மீன்ஸ் இட் வாஸ் மீனிங் வந்து அதுல கரெக்டா வந்த மாதிரி இருந்தது. அதனால நான் 4 PSன்னு எழுதினேன். ஹிருஷ் தாத்து துஷ்டவ் அப்படின்னு போட்டிருக்கு மீனிங். ஓகே ஓகே. அப்ப உபசர்க்கத்தோட வரும்பொழுது that is what you say, right? உபசர்க்கத்தோட இல்ல, அந்த இதுவுமே மெயின் ஃபர்ஸ்ட் உள்ள மீனிங்கே வந்து 4 PSல தான் டு பி டிலைட்டட். இந்த இடத்துல அப்படிதானே மாத்தா வருது. இல்ல அவன் சந்தோஷப்பட்டு நீங்க வந்து இதையும் பாருங்க. உபசர்க்கத்தை பார்க்கவா? வாதியிலையும் it is to be delighted only. இல்ல வாதியில ஆக்சுவல் மீனிங் வந்து to take away to lead, to fill with pleasure, filled with எல்லாமே வந்து புவாதியில வருது. புவாதியில டு ஸ்பீக் லைஸ் இன்னொன்னு வருது. whereas நீங்க சொன்ன அந்த திவாதியில it is only happiness. okay, to be delighted. okay, but என்னோட இதுல வந்து what I felt was இந்த ஹிருஷ் கிருதந்தத்துல வந்து பிராவ விட்டுருங்க. ஓகே இப்ப டு டெல் லை அப்படின்னு இருக்குல்ல மத்த அதுல பிராவ விட்டுட்டு நீங்க வந்து இப்ப சப்போசிங் யூ டேக் த இத்த பிரத்யை அதுல வந்து அந்த திவாதியில வந்து இட் கம்ஸ் as ஹிருஷித. சரியா? ஓகே ஓகே. whereas in Buadi, that is where I thought it could be Buadi. Anybody has any other view in this? Because now 1 PS la paatone to tell a line vandhu. Sorry mata. To tell a line irukke mata. Correct sir. To tell a line irukku. Tell a line meaning sir. Ana to be pleased also is there. Okay. Oh, okay.
to be pleased also is there. அது உபசர்க்கத்தோட சேர்ந்தா இல்ல தனியாவே கால்டி? இல்ல அததான் நான் வந்து I want to do that. நான் வந்து I will check with the உபசர்க்கம் because I was carried away by the dhatu. அந்த தாத்துல வந்து உங்களுக்கு எப்படி வரும்? யாரா லவ ஷ சஹ, ரைட்? So it will be with ha தான். ஆக்சுவலி தாத்து கோஷால வந்து பின்னாடி உபசர்க்கத்துல வந்து ஹிருஷ் வந்து போடவே இல்லை மாதா. மேபி இந்த அஷ்டாத்தியாயில நான் செக் பண்ணல. பட் ஆனா because I went according to அஷ்டாத்தியாயி only. Okay. எஸ் மாதா. பட் ஆனா எனக்கு வந்து இது டு பி டிலைட்டட் இந்த மீனிங் வந்துட்டதுனால ஐ வெண்ட் வித் தட். அஷ்டாத்தியாயில அந்த இடத்துக்கு கூட வாதிக்கும் டு பி டிலைட்ஃபுல் தான் போட்டிருக்காங்க மாட்டா. ஆமா, அதனால இல்லமா. அச்சா, I am not talking about வாதி போட்டது பிரச்சனை கிடையாது. இப்ப இவ திவாதியில எடுத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா திவாதியில எடுத்துட்டேன்னா உங்களுக்கு இத்த பிரத்யே வந்து ஹிருஷித்தான்னு தான் வருது. புரியுதாமா? அச்சா, தா வந்து டா வருது இல்ல. ஓகே, ஷிதான் வந்து. ஓகே, புரியுதா? ஓகே. நான் பார்த்தேனே மாதா, அது தா வந்து சுத்வ சந்திலாம் எழுதி வச்சிருக்கேனே, எனக்கு தெரியல. ஓகே, ஐ வில் செக் அகைன் மாதா. இல்ல don't check again. Let us do it in the class here itself. Okay, so that everybody will be understanding it. If we do it in the class, everybody will understand. இப்போ பிரகிருஷ்டஹ, இப்போ ஹிருஷ்டஹ நீங்க என்ன சொன்னேன்? ஹிருஷ் பிளஸ் இத்த பிரத்யே சொன்னேன். இத்த பிரத்யே சொல்லிட்டு அது வந்து ஸ்துப்த சந்தி வருது. அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ ஷகாரா பிளஸ் தகாரா வரும்பொழுது தட் இஸ் பிகமிங் இத்த, சாரி ஸ்துத்வ. அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் இத்த பிரத்யே போட்டாலே அதோட ரூபம் வந்து நம்ம ஸ்துத்வம் சொல்லவே வேண்டாம், கிருஷ்டன்னு மட்டும்தான் வருது. அண்ட் நம்மளுக்கு புக்ல கொடுத்த வேர்டு வந்து ஹிருஷ்ட தான். இப்போ நீங்க திவாதி கணம் எடுத்துட்டேன்னா the word should be பிரஹ்ருஷித. புரியுதாமா? பிரஹ்ருஷித. ஓகே. அச்சா, அது வந்து இது வருது அதுல இடாகமா வருது. இடாகமா வருதா? ஓகே. ஓஹோ, ஓகே. அதனால when the word given to us is prahrishtaha, we cannot take divadikana. Adha I wanted to convey here. Okay mata. Okay. Though it is available in both the ganas, நம்மளுக்கு ஹிருஷ்டங்கிற பதம் எங்க வருது அப்படின்னு சொன்னானா இத்த பிரத்ய வந்து இன் வாதிகனா only. Oh, okay mata. Then add the upasargam. Okay. And add the upasargam. Okay mata. புரியுதா இப்போ? புரியுது மதா, புரியுது. பட் நான் வந்து அத யோசிக்கவே இல்லை. அது பார்த்தேன் 1PS இருக்கு அப்படின்னு, மீனிங்கே வேற இருக்கிறதுனால கிறிஷ் வந்து 4PS எடுத்துட்டேன். பட் ஆனா நான் ஐ செக்டு வித் இது, அப்புறம் தான் இந்த ஸ்டுத்துவ வருதுனால அப்படி வருதுன்னு பார்த்தேன். இடாகமா வருமா அதை நான் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன் மதா. ரொம்ப நாள் அடுத்து இது எழுதி, அதனால எனக்கு ஐ எம் நாட் கெட்டிங் இட். ஓகே மதா, ஐ ஹவ் நோட்டட் இட் நவ். வாதிகனா. ஓகே மாதா. ஹலோ, கேக்குறதா மாதா? ஹலோ, இப்போ நமஸ்காரம். இருக்கா மாதா? லைன்ல இருக்கா? ஆனா சவுண்ட் காணோம். சவுண்ட் வரல இல்லையா? எல்லாரும் கேக்குறது. இப்போ பார்வதி மேடம், உபசர்க்கம் இருக்கு இல்லையா? உபசர்க்கம் ஆமா, ஹிருஷ் தாத்து ரெண்டுக்குமே இல்லையே நம்ம தாத்து கோஷால இல்லையே. தாத்து கோஷால இல்லவே இல்ல சார். தாத்து கோஷால இல்லவே மேடம் சொல்றது மாதிரி ரெண்டுக்குமே தாத்து கோஷால இல்ல. சோ அஷ்டாத்தியாயில தான் பார்க்கணும். அஷ்டாத்தியாயில தான். அஷ்டாத்தியாயி நான் வந்து அபியாஸ்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஐ ஹேட் சீன் இன் சன்ஸ்கிரிட் அபியாசம். அஷ்டாத்தியாயில எதுல பார்த்தேன் ஞாபகம் இல்ல, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சோ அஷ்டாத்தியாயில இதுல இல்லவே இல்ல. நம்ம தாத்து கோஷால இல்லவே இல்ல. சரி சரி. மாதா சொல்ற மாதிரி அந்த இது எப்படி வருது? அந்த பிரகிருஷ்ட அப்படின்னு வரணும்னு சொல்றாங்க இல்லையா? பிரகிருஷ்யதி அப்படின்னு சொல்றேன். இதாக இது இருக்கணும்.
அந்த இந்த தாத்து அது வந்து விகரண பிரத்யயம் வருதுல்ல, ஆஹ் விவாதி 4வதுக்கு விகரண பிரத்யய ஏன் வரும் இல்லையா? ஓகே. அதனால வருமா அது? நம்மளுக்கு வந்து இதுல யா வராது சார். இதுல இது வராது வந்து இல்லையா? அப்ப இக்த எப்படி வருமாத்தா? இத்த வந்து இருங்க சார், ஒரு செகண்ட். நான் வந்து இந்த அஷ்டாத்தியாயில போனானா இட் கோஸ் அவுட். நான் தான் சொன்னேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு என்டர் த அஷ்டாத்தியாய். அண்ட் நவ் ஐ எம் ஷேரிங் த ஸ்கிரீன். புரியுதாமா? கேன் யூ see the screen? எஸ் மாதா. தெரியுது மாதா, தெரியுது. இப்ப வந்து இது வந்து ஹிருஷ் வந்து புவாதி பரஸ்மைபதி அகர்மக சேட். ஓகே, சேட் தாத்து. okay, but here let us see the kridantas. இப்ப இக்த வந்து என்னவா வந்திருக்கு? கிருஷ்ட. கிருஷ்ட. கரெக்டா? கிருஷ்டம். சோ கரெக்ட் மாதா. கிருஷ்டஹ, கிருஷ்டா, கிருஷ்டம். கிருஷ்டம். இப்போ let us take the other krish dhatu. வேற கணம் இல்லையா இப்போ? 4PS. ஆமா, திவாதி. It's very slow. இப்போ let us take this fourth gana. ஓகே மாதா. ஓகே, இதுல வந்து கிருதந்தா பாருங்க, இக்த பாருங்க என்ன வந்திருக்குன்னு. இஷிதான்னு வந்துருக்கு. அப்ப நம்ம எதை எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் தான் எடுத்துக்கணும் மாதா. ஏன்னா ஃபர்ஸ்டோட மீனிங் நீங்க பார்த்தேலான்னு எனக்கு தெரியல. Very slow. This Ashtadhyayi website is always slow. பொறுமையே போயிடும் இந்த போர்த்துக்குள்ள. இதோ தெரியுறதாமா? To be delighted, to rejoice, to be happy, to fill with pleasure, to speak a lie also is that. Okay. Oh, okay. Yes, Mata. But நம்ம தாத்து கோஷம் அந்த புக்ல வந்து only to line போட்டு to speak a lie மட்டும் போட்டுருக்கு. So அதனால பட் இங்க நம்ம வந்து யுக்த பிரத்யயம் எடுத்துக்கும் போது இதுதானேமா வரணும். கரெக்ட். ஆமா மாதா, ஆமா. எப்படி நான் அதை மிஸ்டேக் பண்ணேன், எப்படி நான் அதை பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. என்ன சொல்றேன்னா that is okay, but what I'm trying to make you understand is இது இந்த மாதிரி ரெண்டு தாத்துஸ் வரும்பொழுது let us go to everything and see. Okay. Yes மாதா. ஓகே மாதா. ஓகே. இதுல உபசர்க்கம் போட்டு இத பார்க்க முடியாது இல்லையா? நம்ம இப்போ இந்த உபசர்க்கம் போட்டாலும் கிருஷ்டஹ வந்துடுது இல்ல சார்? அது வந்துருது இல்ல, கிருஷ்டஹ வந்துருது. உபசர்க்கம் போட்டா வேர்ட் எப்படி மாறும்? கிருஷ்டஹ எப்படி வந்து உங்களுக்கு ஹர்ஷிதா மாறும்? இல்ல, மீனிங் வந்து பிரகிருஷ்டஹ அப்படின்னு வரும்போது மீனிங் அப்போ மீனிங் வந்து ரிஜாய்ஸ்னு வருமா அப்படிங்கறாங்க. டிலைட்டட் அப்படிங்கறாங்க சார். வெரி டிலைட்டட் அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். ரைட். ஓகே. ஓகே மாதா. பண்ணுங்கம்மா. பண்ணட்டுமா? அடுத்தப்ல ரசேன அகாராந்த புல்லிங்க ரச சப்தஸ்ய திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். அதாவது சந்தோஷம் அடைந்தவுடன் ஒரு செகண்ட் மாதா. கரெக்ட் தான். கரதாலிகாம் தாத்தும் பிராவர்த்தக
கரதாலிகாம் வந்து ஆகாராந்த ஸ்ரீலிங்க கரதாலிக சப்தஸ்ய கரதாலிகா சப்தஸ்ய द्वितीया விபக்தி ஏகவச்சனம்னு எழுதிக்கணும்டா. கையை தட்டுவதற்காக தன் இன் ஆர்டர் டு கிவ் கையை தட்டுவதற்காக தொடங்கினான். ஆக்சுவலி ஒரு குழப்பமா தான் இருந்தது. ஸ்திரீலிங்கம் தானே மாத்தா, கரதாலிகா சப்தம் தான் வரும். அது கரெக்ட் தான், யூ ஆர் ரைட். தாத்தும் வந்து அது வந்து தா பிளஸ் துமுன் பெருத்தியே அவ்யயம். பிராவர்த்தக வந்து பிரா உபசர்க பூர்வ விருத்து தாத்து 1 AS அகார, அதாவது ஆத்மநேபதி லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் பிராவர்த்தக தொடங்கினான். அங்க வந்து விருத்து தாத்து இஸ் டு எக்ஸிஸ்ட், டு ஹேப்பன். ஆனா அந்த இடத்துல வந்து பிரா ஆட் பண்ணும்போது start doing something, starting, begin. Yes, to begin. Okay. Yes. அத கரதாலிகாம் தாத்துங்கிறது வந்து கைத்தட்டல் கொடுப்பதற்காக அப்படின்னு எடுத்துக்கலாமா மாதா? கரதாலிகாம் கரதாலிகாம் தாத்தும், அதாவது கைத்தட்டல் கொடுப்பதற்காகன்னு எடுத்துக்கலாம் சார். தமிழ்ல எழுதும்போது இங்கிலீஷ் அளவுக்கு அதை வந்து பிரிக்க முடியறதுல, கை தட்டுவதற்காக அப்படிதான் எழுத வேண்டியிருக்கு. இன் ஆர்டர் டு கிளாப் த ஹேண்ட். இல்ல தமிழ் எழுதலாம், கைத்தட்டல் கொடுப்பதற்காக தான். கைத்தட்டல் கொடுப்பதற்காக, ஒரு கரகோஷம் கொடுப்பதற்காக. ஓகே சார், நீங்க எப்படி இல்ல அப்படி இல்ல அந்த மாதிரி மீன் பண்றாளா சார்? தட் இஸ் மீன் பண்றாளா? நீங்க உங்க வெர்ஷன்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கோ. பட் தாத்தும் வந்தாச்சுனாலே இன் ஆர்டர் டு, அப்ப கரதாலிகாம் தாத்தும். So in order to clap his hands. Clap. Okay. Yes, Mata. To clap his hands. Now, in order to began to clap his hands in excitement, with excitement. That is what it is actually. இது எல்லாமே அப்படி வரும். Okay. That is how it will be. Began to clap his hands. நீங்க கரதாலிகாம் தாத்தும்னு எடுத்துனேன்னா to have to clap the hands தான் சார் வரும். ஓகே, அடுத்தது பண்ணுவோமா? அத தக்ஷணம் சஹஸ்த்யாரோஹः சஹ மூர்க்கோ நத்யாம் நிபத்ய விபேதே. அத வந்து நவ் அத தக்ஷணம் அந்த க்ஷணம் உடனே அந்த யானை பாகன் அந்த மூர்க்கன் யானை பாகனும் அந்த யானை பாகனும் அந்த மூர்க்கனும் நதியில் விழுந்து விட்டனர். விபேதே. அத வந்து அவ்யயம். தக்ஷணம் வந்து தத் பிளஸ் க்ஷணம், உடனே, இம்மீடியட்லி, அதுவும் அவ்யயம். தத் பிளஸ் க்ஷணம், அதுவும் அவ்யயம். சஹஸ்த்யாரோஹः, சஹ பிளஸ் அஸ்தியாரோஹः. சஹ அஸ்தியாரோஹः வந்து விசேஷமா இருக்கு அஸ்தியாரோகத்துக்கு. அந்த அதாவது அந்த யானை பாகன், சஹ மூர்க்கः அந்த மூர்க்கன். ஆக்சுவலி இந்த இடத்துல இருவரும்னு வரணும் இல்லையா மாதா? ஆமா, அதான் விபேதே வந்துருத்தேமா. அச்சா, விபேதேங்கும் போது அது அப்படியா இருக்கா? ஓகே, லிட்லகாரத்துல வருது அது. டுகெதர் அப்படின்னு அர்த்தம் வருது. இல்ல, நான் ஆக்சுவலி கொஸ்டின் மார்க் போட்டு ரெண்டு பேரும் அப்படின்னு இங்க வரலையேன்னு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கேன். ச அப்படியோ எதுவுமே வரலையே அப்படின்னு. தட்ஸ் ஓகே, பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நான் அதை தான் சொல்றேனேம்மா. அதாவது each one's looking at the word, he didn't want to put that. சில சமயம் வந்து it is totally the intention of the writer, right? வந்து அந்த இடத்துல we must understand. So ஹஸ்த்யாரோஹ और மூர்க்கஹ சஹ அப்படின்னு எடுத்துக்கணும் இல்லையா மாதா? அந்த சஹ வந்து it is giving that meaning. இங்க சமூக சஹான்னு வந்து எடுத்தே, அதனால ஓகே. எஸ் எஸ் எஸ். சஹ வந்து அது அஸ்தியாரோஹ சஹ மூர்க்கஹ சஹ அவர் ரெண்டு பேருமா சேர்ந்து இல்ல. அஸ்தியாரோஹ வந்து
சஹஸ்தியாரோகங்கிறது என்ன? சஹ ஹஸ்தியாரோகேன சஹ, அஸ்தியாரோகேன சஹ. ஆமா மாதா. கரெக்டா? எஸ். அந்த பகுவிரீகி அது. ஆமா. சஹ பூர்வபத ஆ பகுவிரீகி அது. பகுப்ரீ பகுப்ரீ. அதனால அதுவும் ஒரு வேர்டு தான். அதுவும் ஒரு ஆல்ரெடி இட் இஸ் தேர், இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இம்ப்ளைடு. புரியுதா? ஓகே மாதா ஓகே. மாதா சொல்லுங்க. சஹஸ்தியாரோகः. சஹ பாலாக்கு ஏதோ பிளஸ் டவுட் அஸ்தியாரோகः. இருக்கா மாதா? யாரு? சாரிமா. பாலா யாரு? இல்லையே, அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணவே இல்லையே. அவங்களுக்கு எங்க பண்ணணும்னு தெரியல, அதுதான் மெசேஜ் அனுப்பி கேட்டிருந்தாங்க. எனக்கும் தெரியல, ஓகே, அதனால நான் பண்ணட்டும். அங்கே எங்க பண்ணணும்னு தெரியல, இங்க இல்லையா இல்ல நம்மளோட? மாதா, அந்த ஐபேட்ல எங்கன்னு தெரியல மாதா, எனக்கும் தெரியல மாதா, அதனால அன்மியூட் பண்ணி பேசிட்டேன் மாதா. சரி ஓகே, சொல்லுங்க. ஹரி ஓம் மாதா. இல்ல அந்த இததான் கேட்க வந்தேன் சார். ஹஸ்தியாரோகேன ஹஸ்தியாரோகேன சஹன்ற பகுவிரிகியா தானே எடுத்துக்கணும்? ஆமா, எடுத்துக்கணும். கரெக்ட். அதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் நான். அஸ்து அஸ்து மாதா, தன்யவாத். சொல்லுங்கம்மா. அப்போ அந்த பார்வதி ஹரிஹரன் மேடம், அந்த சமூர்க்கः ஹஸ்தியாரோகேண சஹ, சஹ புரியுதா? நத்யாம் நிபத்ய விப்பதே விபேதே. எஸ் மாதா. ஓகே. இப்ப ஆக்சுவலி அர்த்தம் புரிஞ்செடுத்து, பட் அத வந்து எப்படி இதை எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அதான் ச இல்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் சொல்லிட்டோம். சஹ அஸ்தியாரோக, சஹ மூர்க்கக எல்லாம் சொல்லியாச்சு. இந்த இடத்துல வந்து மூர்க்கோ அப்படிங்கறதுனால விசர்கசிய உத்வம் அனந்தரம் குணம் வந்துடுது. நத்யாம் வந்து ஈகாராந்த ஸ்திரீலிங்க நதி சப்தஸ்ய சப்தமி விபக்தி ஏகவச்சனம். நிபத்ய நீ உபசர்க பூர்வ பத் தாத்து ல்யக் பிரத்யை, அது வந்து அவ்யயம். அப்புறம் விபேதே, விபேதே வந்து வி உபசர்க பூர்வ பத் தாத்து 4AA அர்த்தநேபதி லிட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். ஏன்னா இங்க சப்ஜெக்ட் வந்து சஹ மூர்க்கः. ஆமாக்கா. சஹ மூர்க்கः விபேதே. ஓகே. சஹ மூர்க்கः நத்யாம் நிபத்ய விபேதே. எஸ் மாதா. பஷ்யத மாதா, இந்த விபேதேங்கிறதுக்கு வந்து இங்க என்ன மீனிங் எடுத்துக்கணும் மாதா? fell into a bad state, அப்படிதானே எடுத்துக்கணும்? அப்படிதானே எடுத்துக்கணும் மாதா. ஓகே ஓகே மாதா. ஓகே. என்னது என்ன எடுத்துக்கணும்? எப்படி அதை எப்படி எடுத்துப்போம் நம்ம அதை கரெக்டா? நம்ம வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து அப்படி எழுதியிருக்கேன். பட் உங்களோட இதுல வந்து விபேதே என்ன எழுதியிருக்கேன் மாதா இங்கிலீஷ்ல? அதாவது at the same moment the foolish man along with the elephant rider fell into a bad state, having fallen down from the tree. Okay. எஸ். ஓகே. அது விழுந்ததுனால நதியில விழுந்து அது பண்ணேனா. ஆனா வி உபசர்க பிளஸ் பத்து தாத்துனா அத வந்து பேட் ஸ்டேட், அதாவது துக்கம் அனுபவித்தார்கள் அப்படி. ஓகே. இந்த அட்டைன்ட் அப்படின்ற மாதிரி மீனிங். அட்டைன் அது வி உபசர்க்கம் வரும்பொழுது அதோட மீனிங் வந்து they fell into a bad state. ஆனா கஷ்டத்தை அனுபவித்தார்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. விழுந்து விட்டனர், விழுந்து அதுல அப்படி, அதாவது அதுல அந்த நதியில வந்து பெஹக்கே கயே அந்த மாதிரி மீன்ஸ் அர்த்தம் வருது இல்லையா? ஆக்சுவலி வந்து நம்ம இதுல சொல்றோம் இல்லையா, அந்த பேர் என்ன, அந்த என்ன சொல்லுவோமா அதுல, அந்த கிருதந்தம். அந்த கிருதந்தம், ஆமா, அது கிருதந்தம்ல வந்து சப்போசிங் யூ see the meaning of பத்தோடு if you see the கிருதந்தம், the meaning is very different. அதாவது meaning is not கிருதந்தம். what is it? I'm always mixing. உபசர்க்கம். ஓகே. உபசர்க்கம் போட்டானா they died in varma it says दुख का अनुभव करना. ओके. दुख का अनुभव करना, that means அதான் fell into a bad state or got என்ன சொல்றது, கஷ்டப்பட்டார்கள் அப்படின்றது. எஸ் மாதா. ஓகே. அடுத்தது லாஸ்ட் லைன் வாங்க. பஷ்யத உபகர்த்தும் பிரவருத்தஸ்ய ஹஸ்தியாரோகஸ்ய கதிம். அதாவது பஷ்யதங்கிறது இந்த திருஷ் தாத்து, பாருங்கள்,
உபகாரம் செய்ய வந்த யானை பாகனுடைய நிலைமையை பாருங்கள். இட்ஸ் அ ஃப்ரேஸ். பஷ்யத வந்து திருஷ்டாத்து பரஸ்மைபத்யாம் லோட்லகாரம் மத்தியம புருஷ பகுவச்சனம் பஷ்யத. उपकर्तुम् उपसर्गपूर्व कृ धातु तुमुन् प्रत्यय अव्ययम्. प्रवृत्तस्य न प्र उपसर्गपूर्व वृत्त धातु प्लस அதாவது பிரவருத்த அப்படிங்கிற சப்தம் வருமா மாதா? தஸ்ய வந்து இது இக்த பிரத்யயம். தஸ்யான்னு வருது மாதா. அது ஆமாமா, பிரவருத்த இக்த பிரத்யயம் is also பிராதிபதிகம் only, no? பிரவருத்த becomes a பிராதிபதிகம். பிரவருத்தாங்கிறது தான் அதோட பிராதிபதிகம். ஆமா, பிரவருத்தஸ்ய ஷஷ்டி விபக்தி. ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அட்ஜெக்டிவா வருது. எஸ், விசேஷண விசேஷம் டு ஹஸ்தியாரோஹஸ்ய. அகாராந்த புல்லிங்க அஸ்தியாரோஹ சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அஸ்தியாரோஹஸ்ய கதிம். கதிம் வந்து ஈ ஸ்திரீ அதாவது கம் தாத்து தின் பிரத்யை ஆட் பண்ணா கத்திம்னு வருது. இகாராந்த ஸ்திரீலிங்க கதி சப்தஸ்ய द्वितीया விபக்தி ஏகவச்சனம். எப்போதுமே ஒரு துமுனு ஒரு லெப்பு ஒரு துவா பிரத்யம் வந்ததுன்னா கண்டிப்பா அங்க ஒரு த்விதியா வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மாதா. சோ இங்க வந்து இந்த பஷ்யதாக்கு சப்ஜெக்ட் என்னவா இருக்குமா? துவம். திருப்பி சொல்லுங்க. பஷ்யதாவோட ரூபம் சொல்லுங்க. பஷ்யதாவோட பஷ்யத வந்து லோட்லகாரம் இல்லையா மாதா? அது ஆமா ஆமா, லோட்லகார. மத்தியம புருஷ என்ன வச்சனம்? மத்தியம புருஷ பகுவச்சனம் மாதா. அப்போ சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும்? மத்தியம புருஷனாக்கா யூயம் மாதா. யூயம். யூயம் It cannot பஷ்யத். be tvam. யா பகுவச்சனம் மாதா. அததான். ஓகே. எஸ் மாதா. யூயம் பஷ்யத.